ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் மட்டும் தான் இருக்கணுமா? collection of elements. ஓகே, சரி, ஓகே. எதுக்காக அரே வரும்? ஆனா அரே ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 னா, சோ வந்து 0 கவுண்ட் எடுத்துக்கணும்ல, அதுக்காக. லார்ஜ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஸ்டோர் பண்றதுக்காகனா? லார்ஜ் நம்பர், லார்ஜ்ன்றதோட மல்டிபிள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்ல இப்போ நான் லார்ஜ் அப்படின்னு சொன்னா அதுவுமே உட்காரும். அரேக்கும் அப்புறம் நான் லார்ஜ்ன்றத விட மல்டிபிள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், வேர் நேம் ஈக்குவல் டு ஹேமமாலினி அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்ப வேர் நேம்ஸ் அரே ஈக்குவல் டு ஹேமமாலினி, அருள்முருகன், ராகுல், பாலசுதன், ஹரிஹரன், தமிழரசன் இப்படி போட்டு போனா அது அரே. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். வேற அரேல நீங்க மல்டிபிள் வேல்யூஸ ஸ்டோர் பண்ணலாம். இப்ப பாலா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சிமிலர் டேட்டா டைப்ஸ் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல அது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டும் அரேவுமே போத் ஆர் சிமிலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல நீங்க ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், நம்பர் யூஸ் பண்ணலாம், பூலியன் யூஸ் பண்ணலாம், அரேவே யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ளார இன்னொரு அரே, அப்படியே நெஸ்டட் விஷயம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு புதுசா ஒரு விஷயம் சொல்றேன், அரே அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்ப பாலா சொன்ன மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அப்படின்னு சொல்லிட்டு. 0 அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு எதுக்கு திடீர்னு எதுக்கு இவன் 0 சொல்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்ட்ரிங் ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றது, அரே மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு. இத கீ அண்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு ஹை லெவல்ல சொல்லிட்டு நான் போறேன். ஓகேங்களா? ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, லாஸ்ட் கிளாஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் or no? ஸோ லாஸ்ட் டைம் பண்ண விஷயத்த ஒரு டைம் திரும்ப பார்த்து. லாஸ்ட் டைம் பண்ணதுல நான் மெயினான விஷயத்தையே மறந்துட்டேன். ஒரு ஃபீல்ட்ல இருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு. ஓகேவா? இது ஜஸ்ட் இத பாத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? இதுல ஒரு ஃபீல்டோட வேல்யூவை எடுக்கணும். அத ஐடியை வச்சு நான் எடுக்க போறேன். ஏன் அப்படின்னா ஐடி தான் யூனிக் அப்படின்றதுக்காக ஐடியை வச்சு நான் எடுக்க போறேன். டாக்குமெண்ட்ல இருக்கிற ஃபீல்டோட வேல்யூவை எடுக்க போறேன். கெட் எலமெண்ட் பை ஐடி. இது ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கிற ஒரு மெத்தட் டு கெட் த வேல்யூ ஃப்ரம் த இன்புட் ஃபீல்ட். ஓகேவா? ஒரு இன்புட் ஃபீல்ட்ல இருந்து இததான் லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். ஸோ இதை போட்டு ரொம்ப அறுக்க தேவையில்ல, இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எனக்கு தெரியுது. இப்ப நான் கிளிக் பண்ணும்போது வேல்யூ வருதா வரலையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நேம்ல இருந்து வேல்யூ எடுக்கணும். ஈஸி. இந்த ஃபீல்டுக்குன்னு ஒரு ஐடி வச்சுக்கோ. டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த ஐடி வேல்யூ வச்சுக்கிட்டு டாட் வேல்யூ அப்படின்னு போட்டா வந்துடும். அது என்ன வேல்யூ அப்படின்னா, ஆமா, இந்த ஐடியோட வேல்யூவை எடுக்க போறேன். வேல்யூ ஃபீல்டே இங்க இல்லையே, எப்படி வேல்யூ வரும்னா நீங்க இல்லாத விஷயத்த கொடுத்தா கூட அது வரும். இப்ப வேல்யூன்றது இங்க நீங்க கொடுக்கவே இல்லை, அதனால வருமா வராதான்னு கேட்டா கண்டிப்பா வரும். இந்த இன்புட் டைப்ல மல்டிபிள் டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அது நமக்கு வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியுமா இதை வச்சுக்கிட்டு அப்படின்னா, நான் என்ன செய்யறேன், டைப் அப்படின்னு போடுறேன். அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேமோட டைப்பை எடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நேமோட டைப் என்னது? டெக்ஸ்ட். டெக்ஸ்ட். கரெக்டா வந்துருச்சு. அப்படின்னா இட் அலோவ்ஸ் யூசர்ஸ் டு கெட் எதை வேணாலும் எடுக்கலாம். ஓகே, அப்படின்னா இந்த ஐடியை வச்சுக்கிட்டு நான் பிளேஸ் ஹோல்டர் எடுத்து ட்ரை பண்றேன். வந்துருச்சு. என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். அப்படின்னா இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி ஒன்லி வேல்யூ மட்டும் எடுக்கிறது கிடையாது.
ஓகேங்களா? எல்லா விஷயத்தையுமே இதை வச்சு எடுக்கலாம். என்னென்னா அந்த இன்புட் டைப்ல உங்களால கொடுக்க முடியுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்ப நான் கேட்டிருந்தேன். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்புட் டைப்புக்கு என்னென்னப்பா கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஐடி, கிளாஸ், ஸ்டைலு, வேற என்ன சொன்னீங்க? ஐடி, கிளாஸ், நேமு, ஓகேங்களா, ஸ்டைலு, இது எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா இந்த மெத்தட் வச்சு எடுக்கலாம். சரி, எதுக்குன்னா இதை போய் சொல்லிட்டு இது பண்ணீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் வச்சுக்கிறேன். மிச்சம் எல்லாத்தையும் டெலிட். சரி, ஓகே, கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கீங்கப்பா. இந்த ஃபார்மை நான் இப்படி கிளிக் பண்றேன். ஓகே, இதுல வேல்யூ இல்ல, கிளீனாவே தெரியுது வேல்யூவே இல்ல. எனக்கு வேல்யூ இல்ல அப்படின்னா இது வந்து வேற மாதிரி பிஹேவ் ஆகும். அதாவது ப்ளீஸ் என்டர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற மாதிரி. இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. இங்க உங்களுக்கு தெரிஞ்சு என்ன விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் நடந்திருக்கு? வேலிடேஷன் நடந்திருக்கு. வேற ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? நோட் வந்திருக்கு. கீழே வார்னிங் இருக்கு. வேற அந்த பாக்ஸ்ல ரெட் கலர்ல வந்திருக்கு. சரி, ஓகே. ஓகே, பாக்ஸ சுத்தி சூனியம் கட்டம் ஒண்ணு வச்சிருக்கானுங்க. ரைட். இத எப்படி பண்ணணும் உங்களுக்கு பேசிக்கா நான் உங்களுக்கு கேக்குறேன். இந்த மாதிரி டிசைன் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? இந்த கூகுள் இதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரி சுத்தி ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வர வைக்கணும். உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? வேல்யூ இல்லாதப்ப பார்டர் வந்து ரெட் கலர்ல வர சொல்லி வரணும். நான் கேக்குறது எனக்கு அந்த ஆன்சர் தேவையில்ல. ஒரு இன்புட் டைப் கொடுக்கறேன். அந்த இன்புட் டைப்பை சுத்தி ரெட் கலர்ல டிசைன் பண்ண தெரியுமா அப்படின்னு கேக்குறேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கேக்குறீங்களா? டிசைன் கேக்குறேன் ப்ரோ. ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டைல் பண்ண சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஸ்டைல்ல வேணும். சிஎஸ்எஸ் பூட்ஸ்ட்ராப்ல பார்டர் பாக்ஸ் 2px solid red பார்டர் கலர் பூட்ஸ்ட்ராப்ல பார்டர் வார்னிங் பார்டர் பாக்ஸ் 2px solid red. கரெக்ட்டா இது பார்டர் பாக்ஸ்? பார்டர் கலர் கொடுக்கலாங்க. பார்டர் மட்டும் தான் வரும். பார்டர் மட்டும் தான் வரும். அப்பா, பூட்ஸ்ட்ராப்ல அதுக்கு பார்டர் வார்னிங் ஒரு கிளாஸ். நான் அங்க போகவே இல்ல. நீங்க அங்க போகவே போகாதீங்க. இது மட்டும் தான். ஓகேனா? நான் கேட்டது ஒரு இன்புட் டைப் கொடுக்கறேன். எனக்கு அதை சுத்தி கலர் வர வைக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா இதுக்கே போதும். இதுதான் நீங்க சொன்னது பார்டர் 2px. சரி, ஓகே, 2px solid red. ரெண்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. ரெட் வந்துடுச்சு. ஓகேவா? நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு விஷயத்த யூசருக்கு கொடுக்கும் போது, ஓகே, இததான் நான் உங்களை திங்க் பண்ண சொன்னேன். ஓகே, இப்ப நான் இத கிளிக் பண்ணும் போதுதான் எனக்கு இந்த விஷயம் வருது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா அது வர மாட்டேங்குது. ஹோவர் பண்ணா ஹோவர் இல்ல, நான் ஹோவர் பண்ணா வரும் இல்லையா? ஹோவர் பண்ணா வருமா? எங்க வரலையே. ஆனா அதுல அந்த டேட்டா டைப்பும் கொடுக்கலனா தான ரெட் வருது. சோ நீங்க எப்ப இந்த பட்டனை ட்ரிகர் பண்றீங்களோ அப்பதான் அது கேட்கும் நீ எனக்கு இந்த ஃபீல்ட கொடுத்தாதான் நான் நெக்ஸ்ட் இதுக்கு அனுப்புவேன் அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க உள்ள வரும்போதே நமக்கு இருக்கு. அப்படின்னா இனிஷியலா எனக்கு இது தேவை கிடையாது. எனக்கு இது எப்ப வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ இல்லைனாதான் வருது. அதேதான் நம்ம கண்டிஷனுக்கும். சோ இந்த ஸ்டைல நான் இங்க போட போறது கிடையாது. இதை நான் எடுத்துறேன். ஓகேவா? இப்ப நான் உங்ககிட்ட என்ன விஷயம் புதுசா சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா இருந்தா
வா இல்லனா வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கண்டிஷன் ஹேண்டில் பண்றது. எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட நான் ஒரு டிக்கெட் கவுண்டர்ல இருக்கேன், இல்ல ஒரு காலேஜ்ல வாட்ச்மேனா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். உங்க கழுத்துல ஐடி கார்டு இருந்தா உள்ள போயிடுவீங்க, இல்லனா வெளியே தான் நிப்பீங்க. ஓகேவா? அப்படின்னா எஸ் இஃப் இருந்தா உள்ளார, எல்ஸ் அப்படி இல்லைன்னா வெளியே. ஓகேவா? இததான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பேசிக். ஒரு சில பேருக்கு ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு இது என்னன்னே தெரியாம இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு இதை நான் சொல்றேன். ஓகேவா? உங்ககிட்ட ஐடி கார்டு இருந்தா உள்ள போவேன். ஓகேவா? அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி இப்ப உங்களுக்கு இன்னைக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது, போக போக உங்களுக்கு தெரியும். இஃப் என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஐடி கார்டு இருக்கணும் அப்படின்னு எழுதுறேன். ஐடி கார்டு இருந்தா இப்படி போட்டுக்கிட்டு உள்ளே ஜாவ், உள்ளே போ. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா எல்ஸ், வெளியே போ. புரியுதா? கண்டிஷன் என்னன்னா ஐடி கார்டு இருக்கணும், அப்படி இருந்தா உள்ள போ, அப்படி இல்லைன்னா வெளியே போ. இது யாருக்கு புரியுது? இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதின சின்டாக்ஸ் எனக்கு புரியவே இல்லை. இன்னொரு டைம் சொல்றேன், யாருக்கு புரியுது அதை முதல்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு? கரெக்டா? புரியுது. ஓகே. இதே விஷயம் தாங்க இவங்களும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார்ம் லோட் ஆகுது. ஓகேவா? என்ன ஒரு விஷயமும் காட்டவே மாட்டாங்க. இத கிளிக் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஓகே டெப்தா எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அகைன் அதேதான், நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால சொல்றேன். இத கிளிக் பண்ணும்போது டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஃபர்ஸ்ட் நேம் டாட் வேல்யூ அப்படின்னு எடுப்பாங்க. எடுக்கும்போது இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம்ல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணு, இருந்துச்சு அப்படின்னா எதுவும் பண்ணாத அப்படின்னு நம்ம எழுத போறோம். அது எப்படி இந்த சின்டாக்ஸ நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஓகே, இங்க வச்சுக்கிட்டேன். இதுதான் சின்டாக்ஸ். இஃப் எல்ஸோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். இப்ப ஐடி கார்டு இருக்கணும்னு போட்டிருக்குல்ல, இத ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா உள்ள போ. ஓகேவா? இல்ல அப்படின்னா வெளியே வா அப்படின்ற மாதிரி. இப்ப இதெல்லாம் கன்சோல் போட்டு காட்டு. நான் எழுதுற மாதிரி நீங்க கன்சோல் போட்டு விளையாடாதீங்க, நீங்க கரெக்டாவே போடுங்க. இன் அவுட் அப்படின்ற மாதிரி போடுங்க. ஓகே. இப்ப இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி போட்டாலே இருந்தாதான் உள்ளார இருக்கும், இல்லைன்னா இங்க வரணும் அப்படின்ட்டு. நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், இப்ப கிளிக் பண்றேன், டைரக்டா வெளியே போன்னு தான் வருது. ஓகேவா? டைரக்டா வெளியே போ. ஏன் அப்படின்னா இங்க எதுவுமே வேல்யூ இல்ல. சரி, வேல்யூ இல்லையா, இதோ கொடுக்குறேன், சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்ப நான் கிளிக் பண்ணா உள்ளே போ. ஏன் அப்படின்னா என்கிட்ட வேல்யூ இருக்கு. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இருக்கு. வேல்யூ இருக்கிறதால அது இங்க வந்து, இல்லாததால வெளியே போகுது. புரியுதா புரியலையா இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்? புரியுதுண்ணா. ஓகே. ஓகேவா? அகைன் அந்த வாட்ச்மேன் எதுக்கு போயிடுங்க, ஐடி கார்டு இருந்தா உள்ள போ, இல்ல வெளியே போ. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா உள்ள போ, இல்ல வெளியே போ. சரி, நான் இங்க கன்சோல்ல எல்லாமே எடுத்துன்னு வந்தாச்சு, வெளியே போனே வருது. இப்ப வெளியே போன்றதுக்கு பதிலா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இத ரெட் கலர்ல பார்டர் கட்டி அடிக்கணும். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஓகேவா? இது ஓல்டர் மெத்தட்ல எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அலர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அலர்ட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், வருதே. அப்படின்னா நான் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? என் ஃபார்மை வேலிடேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற மெத்தட்னா இந்த மாதிரி ரெட் கலர் பாக்ஸ் வந்து எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் லேபிள்னு சொல்லுவாங்க.
கூகுளோட மெட்டீரியல் டிசைன் அதுல டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு இது ஓகேங்களா. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு ரெட் கலர் பாக்ஸ் வந்தாலே ஃபர்ஸ்ட் இது அச்சீவ் பண்ண மாதிரி தான். இப்போ இதை கிளிக் பண்றேன், வெளியே போக்கு. இப்போ நம்ம கோடிங் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, இருந்தா ஒண்ணு, இல்ல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஸ்டைல் எழுத போறேன். என்ன ஸ்டைல் எழுதணும்? பார்டர் 1 px ரெட் அப்படின்னு எழுது. இப்ப இந்த வேல்யூ இந்த ஸ்டைலுக்கு இந்த எலமெண்ட்டுக்கு போய் உட்கார போகுது. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், லெஃப்ட் சைடு இருக்கிறது வாங்கிக்கிறது, ரைட் சைடு இருக்கிறது கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ வாங்கி ஃபர்ஸ்ட் நேம்ல செட் பண்றோம். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, வேல்யூ இருக்கான்னு செக் பண்றேன். இருக்கு அப்படின்னா ஒரு கண்டிஷன் எழுத போறோம், இல்ல அப்படின்னா என்ன செய்ய போறோம்னா அசைன் பண்ண போறோம். ஸ்டைல் அங்க எதுவுமே கிடையாது. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஆட் பண்ண போறேன். 1px solid red அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போறேன். இப்ப எதுவுமே இல்லையா? இருங்க, இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணி இப்படி இருக்குப்பா. ஓகேவா? எஸ், இவங்க ஃபார்ம் மாதிரி இருக்கு. இங்க கிளிக் பண்ணா ரெட் வந்துச்சா? கிளிக் பண்ண உடனே வந்துடுச்சு. இது எப்படி நான் போய் கரெக்டா உட்காருது அப்படின்னா, நம்ம ஐடிய வச்சு எழுதுறோம். ஐடிக்கு ஸ்டைலு கொடுக்குறேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது வாங்கிக்கிறது, ரைட் சைடு நான் என்ன சொல்றேன்? பார்டர் 1px solid red அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்படின்னா இந்த வேல்யூ இதுக்கு போய் செட் ஆயிருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாம இருந்துச்சு, இப்ப வந்துருச்சு அப்படின்னா வந்துடும். ஓகேவா? இப்ப நான் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெஸ்ட்னு கொடுத்துட்டு இப்ப நான் வேலிடேட் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல என்ன நடக்கும் நீங்க சொல்றீங்க? ஆனா கால் ஆகாதுடா, ஏன்னா நீங்க இஃப்ல கொடுக்கல கண்டிஷன். ஓகே, குட். வேற யாராவது ஏதாவது டிஃபரெண்ட் மைக்கா உங்ககிட்ட கொடுங்க. வேற எல்லாரும் அதான் நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க என்ன ரெட் கலரும் போகணும், பார்டர் மட்டும் போயிடுமாண்ணா? பார்டர் மட்டும் போயிடுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இருந்தா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இருக்கணும். இங்கதான் நம்ம எதுவுமே செய்யலையே, அது எப்படி போகும்? அப்ப என்ன ஆகும்? நீ என்னதான் கொடுத்தாலும் அது அப்படியே தான் நிக்கும். அது இருக்க கூடாது அப்படின்னா கண்டிஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இருக்கும், இத அப்படியே தூக்கிட்டு பிளாக். ஓகே, வேல்யூ கொடுத்துறாங்கல்ல, கிரீன் கலரா மாத்துறேன், ஸ்டைல மாத்திக்கிறேன். ஓகேவா? ரெட்ன்றது டேஞ்சர், வேல்யூ இல்ல. இப்ப கிரீன் அப்படின்னா ரெடி டு கோ. புரியுதா நான் சொல்றது? நீங்க அது இல்லன்னா எனக்கு அந்த டிசைனே வேணாம் அப்படின்றத விட இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மாதிரி பண்றதுக்கு கிரீன் கலர்ல காட்டலாம். ஓகே, இத அகைன் நான் சொல்றேன், இத நான் எந்த ஒரு டிசைனும் யூஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இதுக்கு ஒரு பேடிங் 10px. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணணும். ஓகே, எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும், ஆல்ரெடி உங்களுக்கு டிசைன் தெரியும். ஓகே, சோ பூஸ்ட் அப்பும் தெரியும், எதையா ஒண்ணு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க தான் எழுதணும். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்து நீங்களா கோடிங் எழுதணும். டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகேவா? இதை தூக்கிட்டு வந்து சைன் இன் ஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு இது கிளிக் பண்ணனா வரல, கிரீன் வருது. பக்கத்துல ஸ்டார்ஸ் பேன் டேக் வச்சிருக்கீங்க, சோ அதுவும் அதே மாதிரி தானா? பிளாக் டிஸ்ப்ளே என்ன அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டார் போட்டுருக்கீங்க, அது அப்படியே தான் இருக்கும். அதை ஏன் மறைக்கணும்? அது அப்ளிகேபிள் பண்ணலாமா? இல்லடா, அப்படி அப்ளிகேபிள் பண்ணலாம்.
வந்து உன்னுடைய கோடு, உன்னுடைய ரெக்யர்மெண்ட், நீ எப்படி யூசரை கன்வீனியன்ஸ் பண்ண போற அப்படின்றதான். ஓகே, அவன் கன்வீனியன்ஸ் ஆயிட்டான் அப்படின்னா வேற லெவல். ஆனா இது இந்த ஸ்டாரை வந்து மறைக்கிறதுல அது வந்து இதுனா கிடையவே கிடையாது. அதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்ப என்டர் ஃபர்ஸ்ட் நேம்னு வருது, ரெட் கலர் பாக்ஸும் காமிச்சு என்டர் ஃபர்ஸ்ட் நேமும் கேக்குது. அப்ப அது ஹைட் ஆயிடுது. ஓகேவா? அப்படின்னா இந்த என்டர் ஃபர்ஸ்ட் நேம் எங்க தூங்கிட்டு இருந்திருக்கும், எங்க இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரினா கேட்கணும். இப்ப அவங்க செஞ்ச மாதிரியும் நம்ம இப்ப பண்ணுவோமே. இப்ப இதுக்கு கீழே வந்து ஒரு லேபிள் போட்டுக்க, லேபிள் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டிருக்கேன். என்டர் ஃபர்ஸ்ட் நேம் இங்க வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் ஸ்டைல ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைலு கலர் ரெட் கலர். சரி, இது கரெக்ட் ஆகுது, இது கரெக்ட் ஆகுது. என் ஃபார்ம் லோட் ஆகும் போதே கேட்கணும், கேட்க கூடாது இல்ல? டிஸ்பிளே ஆன்சருக்கே போகாதீங்கப்பா. ஓகேவா? நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இவங்களுடைய ஃபார்ம் எடுத்தவொடனே என்டர் ஃபர்ஸ்ட் நேம்னா கேட்கறது கிடையாது, நம்மளுடைய ஃபார்ம் கேக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இது இருக்கிறதே தெரியக்கூடாது. இது இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு சிஎஸ்எஸ் இருக்குமே. பூஸ்ட் அப்னா போனீங்கன்னா கொண்டுரும் உங்களை. நார்மல் சிஎஸ்எஸ் சொல்லுங்க, டிஸ்பிளே நன்னு கொடுத்தா இது மறைஞ்சு போயிடும். ஓகே, டிஸ்பிளே நன்னு கொடுக்கும். சூப்பர். இப்ப நான் கிளிக் பண்ணும்போது அது வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கிளிக் பண்ணும்போது வரணும், கண்டிஷன் எழுதணும், கண்டிஷன் எழுதணும். எல்ஸ்ல என்ன எழுதணும்? சொல்லுங்க. டிஸ்பிளே பிளாக். நான் ஃபர்ஸ்ட் ஐடி கிரியேட் பண்ணனும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. சோ நீங்க டிஸ்பிளே பிளாக் நன்னு அப்படின்னா சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் எல்லா எலமெண்ட்டுக்குமே ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்த மட்டும் ஐடி வைக்கணும். ஓகேங்களா? இதை நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. எதை பேஸ் பண்ணி உங்களால கண்டிஷன் எழுத முடியும்னா, இது இருக்கா இல்லையா அப்படின்றத, எது இருக்கா இல்லையான்னு கேட்கும் ஜாவாஸ்கிரிப்ட். அப்படின்னா இந்த பையன் இந்த ஐடி கார்டு போட்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கானா அப்படின்னா, வெப் எலமெண்ட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்கணும்? கண்டிப்பா ஐடி இருக்கணும். ஓகேவா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் நேம் எரர் அப்படின்னு ஒரு ஃபீல்டா வச்சுக்கோங்க, ஒரு ஐடி. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நேம் எரர் எனக்கு எப்ப வரணும் அப்படின்னா, ரெட் கலர் காட்டும் போதுதான் வரணும். ரெட் கலர் காட்டும் போதுதான். என்ன சொல்றீங்க? இப்ப டிஸ்பிளே நன்னு பிளாக். இந்த கலரை தூக்கி இங்க போட்டு, யார் பாது? என்னாச்சு? ஏன் கால் இந்த அடிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது டைரக்டா சொல்லிடுங்க. ஏன்னா நான் இந்த ஸ்கிரீன்ல தான் இருப்பேன், எனக்கு தெரியாது. பேசணும்னா தைரியமா பேசுது. ஓகே, இப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, பாக்ஸ் ரெட் கலர் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாச்சு, இந்த இதை எடுத்துட்டு வந்தாச்சு. இனிஷியலா இந்த விஷயத்த நம்ம கொடுக்கணுமான்னு கேட்டா, கொடுக்கறது நல்லதுதான். ஓகேங்களா? லேபிள் போட்டு டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் எரர்னு ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஐடியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். அவங்களும் இதே தான் பண்ணி வச்சிருப்பாங்க. என்டர் ஃபர்ஸ்ட் நேம். இது என்னன்னா அப்படின்னா, இது என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, இந்த ஃபாண்ட் ஹேவ் சம் ஐகான். ஓகே, இன்ஃபோ அப்படின்ற மாதிரி, என்ன டேஞ்சர் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா, இதையும் கரெக்டா எடுத்துட்டு வந்துடுறோமா அப்படின்னு பாக்கணும். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இதை நான் கிளிக் பண்றேன், வேல்யூ இல்ல, ரெட் கலர் பாக்ஸ் வேல்யூ இல்ல, டிஸ்பிளே பிளாக் பண்ணிட்டு அத கலரை ரெட்டா காட்டு. சரியா? இப்ப வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமும் அது இருக்கும், அது போகாது. இது மட்டும் தான் மாறும். ஏன்னா இதுக்கு நம்ம கண்டிஷன் எழுதவே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இத அகைன் காப்பி பண்ணிட்டு டிஸ்பிளே நன்னு கொடுத்தா போதும், மறைஞ்சு போயிடும்.
அப்படின்னு சொல்றேன். எனக்கு தேவையானது வந்துடுச்சு, காட்டிக்கிட்டு கிளம்பு. அவ்வளவுதான். இப்படிதான் நாங்க டெவலப்மெண்ட்டை ஏமாத்திட்டு இருக்கோம். சாரி, கிளைண்ட்ஸை ஏமாத்திட்டு இருக்கோம்.